ஆகிய ஒருபடி என் வழி தனி வழி என்று பச்சை குத்தி வச்சிருக்கும் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை யாரு தாங்க கொண்டாட மாட்டாங்க, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா என் வழி தனி வழி அப்படின்னு கையில பச்சை குத்தி இருக்கிறத போட்டோவோட இணைச்சிருக்க பாருங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆதித்யா அசோக். இவர் பந்து வீச்சாளர். இவர் இப்போ தலைவரை பத்தி பேசி தெரிவிக்க விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரும் இவங்க தாத்தாவும் அவங்க தாத்தா உயிரோட இருக்கக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களை பத்தியும் அவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். கடைசியா அவங்க தாத்தா இவரும் பேசியது படையப்பா படத்துக்கு தானா. அதனால அந்த ஞாபகார்த்தமா என் வழி தனி வழி அப்படின்னு அவரு கையில பச்சை குத்தி வச்சிருக்காரு. தலைவருடைய லேட்டஸ்ட் தரிசனம் இந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர். இப்போ கூலி படத்துல இவர் தான் நடன கலைஞர், இவர் தான் டான்ஸ் மாஸ்டர், எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டலான டான்ஸ் ஆட வச்சிருக்காரு. சிக்கன் வைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிர்வலை தீரவே இல்லை. இப்போ லேட்டஸ்டா தலைவரை சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு. இந்த ஒரு போட்டோ தலைவருடைய ரசிகர்கள் பரவலா பகிரப்பட்டு வருகிறது. ஏன்னா தலைவர் தரிசனம் தெய்வ தரிசனம். ஓகே நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி ஆகஸ்ட் 14 வெளியாக போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரசிகர் மட்டும் இல்ல, திரை விரும்பிகள் எல்லாருமே கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க. தலைவர் ரசிகர் மட்டும் இல்லைங்க, லோகேஷ் ரசிகர்கள், அமீர் கான் ரசிகர்கள், சத்யராஜ் ரசிகர்கள், உபேந்திரா ரசிகர்கள், நாகார்ஜுனா ரசிகர்கள், இந்த மாதிரி ரசிகர் பட்டாளமே, முக்கியமா நம்ம அனிருத் அவர்கள் அவருடைய ரசிகர்களும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்ல, இந்த படத்துடைய ரேட் கூடிக்கிட்டே போகுது. சன் பிக்சர் ஒரு கட்டத்துல கூப்பிட்டு, எப்பா போதும்பா, அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு அவரை சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. ரொம்ப விறுவிறுப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ப்ரமோஷன்ல நெத்தேடி அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த படம் கண்டிப்பா 1000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணதுக்கு மாஸ்டர் பிளானோட இறங்கிட்டாங்க சன் பிக்சர் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆமாங்க, கூலி படம் ஐமேக்ஸ் மட்டும் இல்ல, டிபாக்ஸ் 4DX இந்த புதிய தொழில்நுட்பத்துல இறக்குறாங்க. உண்மையிலுமே வேற லெவல் வச்சு செஞ்சிடும். கண்டிப்பா இதுல ஒரு புதிய அனுபவம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டிபாக்ஸ் 4DX இது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா, சினிமாவில் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குதோ அது நீங்க பக்கத்துல இருந்து ரசிக்கிற போல இருக்கும். சப்போஸ் உதாரணத்துக்கு மழை வருதுன்னு வச்சுங்களேன், அது உங்க மேல சாரல் அடிச்சு நீங்க மழையில நினைகிற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த சீட்டே அப்படியே மோஷன், அது வந்து சுத்திக்கிட்டே இருக்குமா, நகருமா, சீன் அந்த காட்சிக்கு ஏற்ற போல உங்களுக்கு அப்படியே அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு வாசனை வந்தா கூட அதை நீங்க இங்க உணர்வீங்க அப்படின்ட்டு. அங்க காத்து அடிச்சதுன்னா உங்க மேல காத்து அடிக்கிறப்பல அந்த ஃபீலிங், அது நிறைய அது மாதிரி எல்லாம் நீங்க வந்து அவ்வளோ அற்புதமா உணர்வீங்களா. இது அற்புதமான ஒரு அனுபவம். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. யாரும் ஐமேக்ஸ்ல போயிட்டு இந்த ஒரு எஃபெக்டோட பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சேரலாம். ஓகே நண்பர்களே, எல்லா பக்கமும் சிக்ஸர் அடிக்க ரெடி ஆயிட்டாங்க சன் பிக்சர். நீங்க தமிழ்நாட்டில் சொல்ல தேவையில்ல, அவங்க ராஜ்யம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லா கூலி தான். தெலுங்குலையும் சொல்ல தேவையில்ல, தலைவர் தான், அவர் தான் அங்க ராஜா. அதுக்கப்புறம் தான் அங்க ஜூனியர் NTR, அதான் அவர் வில்லனா நடிக்கிறாரு அப்படின்றதுக்காக அவ்வளோ பெருசா ஒன்றும் போகாது. அதோட கேரளாவில் சொல்ல தேவையில்ல, தலைவர் 6 தான். ஆந்திரா சொல்ல தேவையில்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஆந்திரா நடிகராகவே பார்த்து வளர்ந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க பேட்டியில், நடிகர்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா இருக்காரு. நீங்க நார்த் இந்தியா சைடு பண்ணீங்கன்னா நம்ம அமீர் கான் இருக்காரு, கர்நாடகா உபேந்திரா இருக்காரு, கேரளா போனீங்கன்னா சோபின் சாகர் இருக்காரு. இது போல எல்லா ஏரியாவிலையும் நல்ல நடிகர்களை பிடிச்சி போட்டிருக்காங்க. நடிப்பு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லலாம். சத்யராஜ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, தலைவருடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க இந்த படத்தை எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் FTFS பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.